ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொல்கிற சீக்வன்ஸை மட்டும் நினச்சி பாருங்க. வேற எதையும் நினைக்க வேண்டாம். நான் சொல்கிற சீக்வன்ஸை மட்டும் கற்பனை பண்ணி பாருங்க. எங்கேயுமே ஒரே இருட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் டார்க்னஸ். அங்கே ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. அதாவது விம்மர சவுண்டு, ரொம்ப வலி மிகுதியால் துடிக்கிற ஒரு உயிரோட விம்மர சவுண்டு, பலத்த மூச்சு, அந்த சவுண்டு அது மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஆள், ஒரு மனிதன் நடந்து வர சவுண்டு. அதாவது அந்த மனிதன் ஒரு மர தளத்தில் நடந்து வரான். அந்த சவுண்டு கேட்குது, மெதுவாக அந்த சவுண்ட் கேட்குது. அதுக்கப்புறம் நம்ம சில லெட்டர்ஸை பார்க்குறோம். ரிவெஞ்ச் இஸ் a டிஷ் பெஸ்ட் சர்வ்ட் கோல்டு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி காமிக்குது. ஸ்க்ரீனில் ஒரு பழமொழி வருது. இப்போவே தெரிஞ்சிருக்கும் என்ன படம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டயலாக்ஸ். ஒரு முகத்தை பார்க்குறோம், ஒரு பெண்ணோட முகம் முழுக்க ரத்தம். அதாவது மரண அடி வாங்கியிருக்கு அந்த பொண்ணு, அது நல்லா தெரியுது. அந்த பொண்ணு தான் விம்மிட்டு இருக்கு, பெருமூச்சு விட்டுக்கிட்டே. அது இறக்கும் தருவாயில் இருக்கிற ஒரு சவுண்டு. அப்போ அந்த நடந்து வர்ற உருவம் அந்த பொண்ணுகிட்ட பேசுது. Do you think I'm sadistic அப்படின்னு கேக்குது. நான் ஒரு சாடிஸ்ட் அப்படின்னு நினைக்கிறியா? அந்த உருவத்தை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு கோபம் ஜாஸ்தியாகுது. ஆனா அதனால ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா சாக போற நிலைமையில கிடக்கு தரையில. அதனால பெருமூச்சு ஜாஸ்தியா விட்டுக்கிட்டு கோவத்துல அந்த ஆளை பாக்குது அப்படியே. அப்ப அந்த ஆள் கண்டினியூ பண்றான். நான் ஒரு சாடிஸ்ட் கிடையாது. இங்க செத்து கிடக்கிற மத்தவங்களுக்கு வேணா நான் சாடிஸ்டா இருக்கலாம், ஆனா உன் விஷயத்துல நான் சாடிஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே துப்பாக்கியில குண்டு லோட் பண்றான். அந்த சவுண்டு மட்டும் நம்ம கேக்குது. கேமரா அந்த பொண்ணோட மூஞ்சில தான் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆள் யாருன்னு நமக்கு தெரியாது, அவன் எப்படி இருப்பான் எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் அந்த பொண்ணை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பொண்ணோட மூஞ்சில எக்ஸ்பிரஷன்ஸ் மாறுது. அதாவது அது மட்டும் இப்போ காயம் எல்லாம் இல்லாம நார்மலா இருந்தது தான் அந்த ஆள் அடி பின்னி இருக்கும். ஆனா அதனால ஒன்றும் பண்ண முடியல. இந்த எக்ஸ்பிரஷன் அது மூஞ்சிலே தெரியுது. அப்போ அவன் சொல்றான், யூ நோ கிடோ, அட் திஸ் மொமெண்ட் ஐ எம் அட் மை மோஸ்ட் மெசகிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதை கேட்ட உடனே வாய் திறந்து முதல் முறையா பேசுது. எங்கிட்ட இருக்கிறது உன் குழந்தைதான் பில் அப்படின்னு சொல்லுது. அந்த பேபி அப்படிங்கிற வார்த்தையோட கடைசி வை அது முடியறதுக்குள்ளேயே அவன் அந்த பொண்ணை சுட்டுறான். அதோட ஃபேட் அவுட் ஆகுது ஸ்கிரீன். இதுதான் கில் பில்லோட பிகினிங். எல்லாருமே இதை பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இதை பத்தி நான் சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் எப்படி ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை பார்த்துட்டு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம யாருமே எந்திரிச்சு போக மாட்டாங்க. டெஃபினெட்லி தி ஆடியன்ஸ் வில் பி glued to the screen. அதுதான் குவென்டின் டாரன்டினோவோட சக்சஸ். குவென்டின் டாரன்டினோ பத்தி எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஏன்னா அந்த ஆள் ஒரு மாஸ்டர், ஒரு கதை சொல்றதுல ஒரு எக்ஸ்பர்ட். கதை சொல்றதை விட அந்த கதையை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு காமிக்கிறதுல எக்ஸ்பர்ட். ஐ மீன் தி ஸ்கிரீன் பிளே. ஸோ இப்போ கில் பில்லை பத்தி இவன் ஏன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னா, இது எழுதணும்னு தான் நினைச்சேன். பட் எழுத்துன்னு வரும்போது அந்த வார்த்தை சொல்லல. அதனால சரி வீடியோல பேசிடலாமே அப்படின்னு டிசைட் பண்ணேன். பேசிதான் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒருவேளை மொக்கையா இருந்தது அப்படின்னா மறுபடியும் எழுத ஆரம்பிச்சிடலாம். அப்பப்போ 1-2 வீடியோ போஸ்ட் போடலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ படத்தை பத்தி நான் பேச போறது இல்லை. படத்தோட ஆரம்ப சீக்வன்ஸ் சொன்னேன், அவ்வளவுதான். பட் மோஸ்ட்லி நம்ம பேச போறது என்னன்னா அந்த படத்தோட இசை அப்படின்னா, இந்த படத்துல ஏன் இந்த மியூசிக் ரொம்ப பரவலா பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட சவுண்ட் ட்ராக்ல கிட்டத்தட்ட 70% ஏற்கனவே வந்த படங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டு போடப்பட்டதுதான். அதாவது அதுல ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி ரொம்ப சில மியூசிக் ட்ராக்ஸ் தான் இருக்கும். இருந்தாலும் இந்த படத்தோட சவுண்ட் ட்ராக் எதுவுமே நம்மளால மறக்க முடியாது. ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் ஒரு சவுண்ட் ட்ராக் இருக்கு. அந்த சவுண்டை கேட்டாலே இந்த சீக்வன்ஸ் நினைவு வந்துடும். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். லெட்ஸ் பிகின். படத்தோட ஆரம்பத்திலேயே டைட்டில் சீக்வன்ஸுக்கும் முன்னாடி ஷா ஸ்கோப் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் பார்த்துருப்பீங்க. அது நடுவிலேயே SB அப்படின்னு எழுதியிருக்கும், ஷா ஸ்கோப் பிரசன்டேஷன். இது சினிமா ஸ்கோப் மாதிரி ஷா ஸ்கோப் அப்படின்னு ஒரு பேர். இந்த படம் எடுக்கும்போது இந்த படத்தை பத்தி எழுதணும் அப்படின்னு நினைச்சு இன்டர்நெட் நிறைய பீராஞ்சேன். கில் பில் அப்படின்னு சொன்ன உடனே டப்புன்னு மண்டையில் பல் பிரிஞ்சு அந்த விஷயம் எல்லாம் நமக்கு கிடைச்சி கடகடன்னு எழுத முடியாது இல்லையா?
அதனால நெட் அப்பியரன்ஸப்ப நிறைய விஷயங்கள் கிடைச்சது. சரி, வழக்கப்படி அதெல்லாம் எழுதுறதுக்கு பதில் ஒரு தடவை சொல்லி பார்ப்போமே அப்படிதான் இந்த அட்டெம்ப்ட். அந்த ஷா பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி யூஎஸ்ல 60s இருந்திருக்காங்க. அவங்க வேலை என்ன அப்படின்னா, இந்த சைனீஸ் ஜாப்பனீஸ் மூவிஸை வந்து ஸ்கிரீன் பண்றது தான் அவங்க வேலை. 60s and 70s அப்படின்னு நெட்ல இருந்தது. ஸோ குவென்டின் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி தான் அந்த ஷாஸ்கோப் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த கில் பில்லோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிறைய இந்த சைனீஸ், ஜாப்பனீஸ், குங்ஃபூ, சாமுராய் இதெல்லாம் வரும். குவென்டின் எடுக்க ஆரம்பிக்கும் போதே இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த மாதிரி ஓரியன்டல், செகண்ட் ஹாஃப் வந்து வெஸ்டர்ன். ஸோ சவுண்ட் ட்ராக்ஸும் அதுக்கு ஏற்றபடி தான் இருக்கணும் அப்படிங்கிறது குவென்டினோட விருப்பம். அப்போ நம்ம when he was searching for a music director, ரீசான்னு சொல்லி ஒருத்தர், RZA அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் இருக்காரு. அங்க அவர் கருப்பினத்தை சேர்ந்தவருங்கிறது சொல்ல அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். he's a very talented music director, musician, singer. ஸோ அவரை பிடிச்சி இந்த மாதிரி மியூசிக் பண்ணுங்க. அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண இன்னொருத்தர் வந்து நம்ம ஃபேவரட் ராபர்ட் ரோட்ரிகஸ். இந்த ரீசா வந்து 2-3 சில ஸ்கோர்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. ரோட்ரிகஸ் அதெல்லாம் எடுத்து கம்பைல் பண்ணி எடிட் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்கோர் கொண்டு வந்திருக்காரு. குவென்டினும் ரோட்ரிகஸும் அண்ணன் தம்பிங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப க்ளோஸ் 2 பேரும், மை பிரதர் அப்படின்னு தான் சொல்லிக்குவாங்க. இந்த படத்தோட மியூசிக் காம்போசிஷன் அப்போ ரோட்ரிகஸ் வாங்கின சம்பளம் வந்து $1, ஒரு வாரத்துக்கு $1 அப்படிங்கிறது தான் அவங்க பேசிக்கிட்ட சம்பளம். அதே மாதிரி அந்த $1 வாரம் $1 வாங்கிட்டு அவர் சூப்பரா மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. கம்போஸ் பண்றதுன்னு சொல்றதை விட எடிட் பண்ணி அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த நன்றிக்காக வந்து குவென்டினும் வந்து தன்னோட தம்பிக்கு எதுக்கு அவன் கொடுக்கணும், அவர் ரொம்ப க்ளோஸ் வேற. ஸோ சின் சிட்டியில ஒரு எபிசோட் வந்து இவர் குவென்டின் டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ரோட்ரிகஸ்க்காக. ஸோ இது அவங்களுக்குள்ள சகஜம். ஒரு படத்துல இவரு, அவரோட படத்துல இவரோட படத்துல இவர் மாத்தி மாத்தி ஒர்க் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து இப்படிதான் அந்த படம் வந்து ஷேப் அப் ஆச்சு. குவென்டின் வந்து படத்தை எழுதின உடனே ரோட்ரிகஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி மியூசிக் இப்படிதான் இருக்கணும், ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு டைப் மியூசிக் இருக்கணும், இந்த மியூசிக் எடுக்கலாம், இந்த மாதிரி டிசைட் பண்ணி தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துல டைட்டில் போடும்போது ஒரு சாங் பேங் பேங் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கேட்டாலே தெரியும். அது வந்து 60s 70s அந்த ஸ்டைல் பாட்டு. அந்த பாட்டு ஒரிஜினலா பாடுனது பட் அந்த இயர்லயே வந்து நான்சி சினாட்ரா அதே பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நெட்ல இருக்கு. அந்த பாட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கில் படத்துக்கு இது வந்து ஒரு அருமையான ஓப்பனிங், இந்த டைட்டில் சாங். ஏன்னா அந்த சாங் வந்து எப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து தன்னை விட்டு பிரிஞ்சு போன ஒரு பாய் ஃப்ரெண்டை பத்தி பாடுற பாட்டு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகணும், ரொம்ப வருஷம் வந்து ஒன்னா இருந்தோம், கல்யாணம் பண்ணிட்டேன், பட் திடீர்னு ஒரு நாள் சொன்னா அவங்களாம் எஸ்கேப் ஆயிட்டான், அதுல இருந்து ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மீனிங் வர மாதிரியான பாட்டு அது. இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா பில் அதான் இதுதான் வந்து அந்த படத்தோட இன்ட்ரோடக்ஷன் சாங். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, வரிசையா ஒவ்வொரு பாட்டா இன்னும் ரொம்ப நீளமா பார்க்காம டக்குன்னு பாக்குற மாதிரி ஒவ்வொரு சாங்கா பார்ப்போம். படம் ஆரம்பிக்குது. படத்துல குவென்டினோட ஸ்டைல் என்ன நல்லா தெரியும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு சீனுக்கும் முக்கியமான சீக்வன்ஸஸ்க்கு சாப்டர் பேர் வைக்கிறது தான் குவென்டின் ஸ்டைல். பல்ப் ஃபிக்ஷன் இஸ் a very famous example. படத்தோட ஸ்கிரீன் பிளேல வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எப்படி போட முடியும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. நம்ம சிட்ஃபீல்டு கூட அதை பல கேள்விகள் கேட்டிருக்காரு அதை பத்தி. பட் ஹி அக்செப்டட் ஃபைனலி. ஏன்னா வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து அது இருக்குது இல்லையா. ஒரு சாப்டர் நேம் போட்டோன்னு வைங்க, டப்புன்னு ஒரு நாவலோட ஒரு ஹெட்டிங் மாதிரி இருக்கும், ஒரு டைட்டில். ஸோ நாவலோட சாப்டர்ஸ் மாதிரி டக்குன்னு நம்ம அதுக்குள்ள போயிடலாம். இது குவென்டின் ஸ்டைல். அதே மாதிரி எக்கச்சக்கமான ஸ்வியர் வேர்ட்ஸ், ரேசிசம் பத்தி கமெண்ட்ஸ், சம்மந்தமே இல்லாம ஒரு 10 நிமிஷம் பேசுறது. பட் இட் ஆல் வில் பி இன்ட்ரெஸ்டிங். அதுதான் குவென்டின். இப்போ வந்து படம் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் சாப்டர் 2 அப்படின்னு போடுவாங்க. என்ன அது அப்படின்னா, கதை போக போக நமக்கே தெரியும். அந்த படத்துல சாகடிக்கப்படும் 2வது கேரக்டர் அது 2, வெனிட்டா கிரீன். அந்த சீக்வன்ஸ்ல மியூசிக்கே இருக்காது. அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எங்கேயுமே மியூசிக் வராது.
அது ஒரு மேபி அவர் ஒரு திருஷ்டி மாதிரி இருக்கட்டுமே நினைச்சிருக்கலாம். இல்ல மியூசிக்கே இல்லாம ஒரு சீக்வன்ஸ் வச்சு பார்த்தா அதுவும் இன்ட்ரெஸ்ட் தூண்டுற மாதிரி தானே இருக்கும். குவென்டின் படத்துல வந்து மியூசிக் இல்லையா அப்படின்னு. ஸோ அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். காரை விட்டு இறங்கி வர்றது, அந்த காலிங் பெல் பிரஸ் பண்ற அந்த டைட் க்ளோஸ்அப் எல்லாமே குவிண்டனோட சிக்னேச்சர் ஷாட்ஸ். தென் அந்த டாப் ஆங்கிள் வியூ, கிச்சன், இன்னும் சில சிக்னேச்சர் ஷாட்ஸ் பத்தி போக போக பார்ப்போம். பட் இந்த மாதிரி இது வந்து அந்த சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே நமக்கு அந்த இவர் ஹத்தோரி ஹன்சோ, இந்த பிரபல கத்தி உருவாக்குபவர், ஸ்வாட் மேக்கர், அவரோட வாய்ஸ் கேட்கும். அந்த வெனிட்டா கிரீனை கொண்டுட்டு காருக்கு வந்து உமா சர்மன் நடந்து போகும்போது பேக்ரவுண்ட்ல அந்த சவுண்ட் கேட்கும், வாய்ஸ். என்ன நடந்தாலும் சரி, எதிரியை கொள்றதுதான் வந்து ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல நம்ம வேலை. அங்க யாரு இருந்தாலும் சரி, கடவுளே இருந்தாலும் சரி, இல்ல புத்தரே வந்திருந்தாலும் சரி, கண்டுக்க கூடாது. அவங்களையும் கொண்டுட்டு போய் நம்ம எதிரிக்கூடாது. இதுதான் வந்து நம்மளோட லட்சியம் அப்படின்னு சொல்லி ஹத்தோரி ஹன்சோ சொல்றது கேட்கும். அப்போ அந்த நேரத்துல ஹத்தோரி ஹன்சோ யாருன்னு தெரியாது, போக போக தான் தெரியும். இது ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ். இதுக்கப்புறம் வந்து தி பிளட் ஸ்பிளாட்டர்ட் பிரைட், ரெண்டாவது சாப்டர். அந்த நம்ம பிரைடு எப்படி செத்தா, அந்த எப்படி அவ எப்படி கொண்டாங்கிறது செகண்ட் பார்ட் வருது. எப்படி எப்படி சுடப்பட்டாள். ஆனா அதுக்கு இப்போ அந்த பிரைடு மயக்கம் போட்டு கிடக்கும் போது அங்க வர அந்த ஷெரீஃப், அவரோட காரு, அப்போ பேக்ரவுண்ட்ல வர்ற அந்த சாங், அந்த ஷெரீஃப் டெப்டி கிட்ட பேசுறது. தென் ஹி கோஸ் இன்டு தி சாப்பல் அண்ட் அதெல்லாம் பாக்குறாரு. அங்கிருந்து வந்து அந்த பிரைடை வந்து ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ஊர் நாவல்கள்லாம் இந்த 70s 80s பல்ப் நாவல்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மார்ச்சுவரிக்கு வந்து ஒரு டெட் பாடி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த அந்த செத்து போன அந்த லேடியை பத்தி விவரிப்பெல்லாம் வரும் அந்த நாவல்ல. நான் அந்த மாதிரி 2 3 படிச்சிருக்கேன். யாருன்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு மாதிரி வியர்டா இருக்கும். ஏன்னா ஒரு டெட் பாடி பத்தி அவ்வளோ சூப்பரா வர்ணனை பண்றது, அதெல்லாம் அந்த மாதிரி வந்து இதுலயும் ஷெரீஃப் வந்து பேசுவாரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம குவென்டினோட முன்னாடி சில படங்கள் நினைப்பு வரும். ஃப்ரம் டஸ்க் டில் டான், அது வந்து ரோட்ரிகஸ். அதுல வந்து இதே மாதிரி ஷெரீஃப்ஸ் எல்லாம் வருவாங்க. குவென்டினோட எல்லா படத்துலயுமே கிட்டத்தட்ட இந்த ஷெரீஃப்ஸ், போலீஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் சித்தரிக்கப்படுவாங்க. ரொம்ப பேசுறது, ஒரு ரொம்ப எதுவுமே நடக்காத மாதிரி காமிச்சிக்கிறது, ஒரு கெத்து, அந்த மாதிரி. ஸோ அதான் பார்க்குறோம். அங்கிருந்து வந்து அந்த பிரைடை அவர் குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிரைட் அப்படின்னு ஒரு மூஞ்சில் ஒரு துப்புவா. அது வந்து அன்கான்சியஸா செய்யறது. அது இந்த படத்துல அடிக்கடி வரும், அடிக்கடி ரெஃபர் ஆகும். அது கோமால இருந்தாலும் பார்த்து நடந்துக்குங்க, ஏன்னா மூஞ்சில துப்பிடுவா அப்படின்லாம் டைலாக்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சு பிரைடை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போறது, அந்த சீக்வன்ஸ். அதுல வர அந்த பேக்ரவுண்ட் சாங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதை கேட்டு பாருங்க. அண்ட் தென் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சீக்வன்ஸ்.